நம்ம எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு டீசல் லாரி மோதி ஒரு வயசான பாட்டியோட உடல் நடு ரோட்ல கிடக்குது. அத கூட கண்டுக்காம அந்த டீசல் லாரியில இருந்து டீசலை எடுத்து அதை வித்து அதுல காசாக்கி பொழப்பு திங்கிற ஒரு சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கார் வாங்குற அளவுக்கு உன்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசல் ஊத்துற அளவுக்கு உன்கிட்ட காசு இருக்காதா? இந்த டீசலை எடுத்துதான் நீ ஊத்தி கார் ஓட்டணுமா? அப்புறம் என்ன மைத்துக்கு உனக்கு காரு? ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிர் போன உடல் நடு ரோட்ல தான் கிடக்குது. அதை எவனுமே கண்டுக்கல. அந்த லாரி டிரைவர் கூட இவங்க மேல மோதிடக்கூடாதுன்னு பிரேக் போட்டு தான் இவர் லாரி கவுந்து இப்படி கிடக்குது. எதிர்பாராத விதமா அது அவங்க மேலே மோதி அவங்க உயிரும் போயிடுச்சு. அந்த லாரி டிரைவருக்கு இருந்த ஒரு மனிதாபிமானம் கூட அந்த ஊர்ல இருந்த ஒருத்தனுக்கும் கிடையாது, எவனுக்குமே கிடையாது. சமுதாயம் மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் விட்டுறணும். எதுவுமே மாறல. ஒரு சில பேர் தான் மாறி இருக்காங்க. இன்னும் மோசமாக தான் ஆயிட்டு கிடக்குது, ஆயிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல தான் நீங்க நான் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.